அனைத்து தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகலை. சென்சாருக்கு மட்டுமே போன அந்த படத்தோட கிளிப்ஸு, அதாவது இந்த ஓப்பனிங் சீன் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதாவது இந்த ஜெயிலில் நடக்கிற மாதிரி அந்த ஓப்பனிங் சீனோட கிளிப்ஸை யாரோ இன்டர்நெட்டில் பரப்பி இருக்கிறாங்க. அது யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புதுச்சேரியில் எலெக்ஷன் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி எலெக்ஷன் அப்படின்னு புதுச்சேரியில் எலெக்ஷன் போயிட்டுருக்கு. முடிஞ்சு ஆக்சுவலாக இன்றைக்கி வரலாறில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு 86.87% வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புதுச்சேரியிலாம் 50-60% தான் ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைம் நம்ம டிவிகே தலைவர் விஜயண்ணா அங்கே களம் காண்றாரு. அதனால் புதுச்சேரியில் 87.87% ஓட்டு பதிவாயிருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம தாவேகா பெண் நிர்வாகி ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃபு தான் அந்த தொகுதியில், உப்பளம் தொகுதியில் கேண்டிடேட்டு. அந்த தொகுதியில் யாருமே பூத் ஏஜெண்டாக யாருமே வரலையா. ஏன் அப்படின்னா, நம்ம ஏடிஎம்கே இருக்காங்கள்ல, ஏடிஎம்கேவோட முன்னாள் எம்எல்ஏ உள்ளே யாரும் வரக்கூடாது, பூத் ஏஜெண்டாக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களை அங்கே மிரட்டிகிட்டு இருந்துருக்கிறாரு. இதுதான் பெரிய இதாக போயிட்டுருக்குது இப்போ நியூஸ் சேனலில். அவங்க இதோட இன்டர்வியூவை நான் பார்த்தேன். அந்த சகோதரி டிவிகேவில் உப்பளம் தொகுதியில் அவர் ஹஸ்பண்டு தான் நிற்கிறாங்க. அந்த பூத்தில் யாருமே வேலை செய்யாதனால, பூத் ஏஜெண்டாக யாருமே போகாதனால இவங்களே பூத் ஏஜெண்டாக போய் வேலை செய்கிறாங்க. ஏன்னா மற்றவங்கள மிரட்டுறாங்கன்ட்டு யாரும் வரல. அதனால் இவங்களே போயிட்டு அந்த பூத் ஏஜெண்டாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ இதில் என்னென்னா, அவங்களையும் மிரட்டுறாங்களாமா, நீங்கள் உள்ளே வரக்கூடாது. இது அந்த காவல்துறையோட சப்போர்ட்டோட இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சார் இப்படி எங்களை மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொன்னதுக்கு, போலீஸோட துணையோடைய அந்த ஏடிஎம்கேக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் யார் பண்ணாங்களோ அவங்களவே வெளியே தாட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஏடிஎம்கே கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போட வர்ற எல்லாத்தையுமே மண்டையை கழுவிட்டு இருக்கிறாங்களாமா. அவங்க வயசானவங்க ஒரு பாட்டி நான் டிவிக்கே ஓட்டு போடணும், விசில் சின்னத்துக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு போய், நம்மளோடது 3வது இதில் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூப்பிட்டு போயிட்டு ஏடிஎம்கே சின்னமான ரெட்டை இலையில் அவங்க ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதா நான் விசில் சின்னம்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி ஒரு வயசானவங்கள இப்படிலாம் அங்கே எலெக்ஷன் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த புதுச்சேரியிலே இப்போ ஓட்டு போட்டவங்க நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரீல்ஸ் மாதிரி உள்ள விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்ட அந்த இதெல்லாம் எடுத்து பரப்பிட்டுருக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, நம்மளோட பூத் ஏஜெண்ட்டு யாருமே உள்ளே அலோவ் பண்ணாட்டி வேறு யாரும் அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு பட்சமாக பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் யாருக்கு சாதகம் அப்படின்னு தெரியும். எல்லாருமே இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோரும் சமந்தான். ஓட்டு போடுறதுலேயுமே நம்ம உரிமை போச்சு அப்படின்னா மற்ற எதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னே தெரியாது. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கேயே அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுககாரங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களே 10 பேர், இப்போ சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி ஒருத்தவங்க ஓட்டு போட போகிறான்னா, இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி என் ஓட்டை எவனோ கள்ள ஓட்டு போட்டிருப்பான். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுககாரங்க அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இதில் தானே பேர் போனதே. கண்டிப்பாக தமிழ்நாட்டு எலெக்ஷன் 23ஆம் தேதி நடக்கிறப்ப பாருங்களேன், பல இடத்துல பல இதுலாம் பூத்தில் பல பிரச்சனை ஓடிட்டுருக்கும். ஏன்னா மற்றவங்கள நம்ம ஆளுங்க டிவிகே கட்சியில் இருக்கிற பூத் ஏஜென்ட்டு மற்ற எல்லாத்தையுமே விரட்டி விட்டுட்டு அவங்க போய் உள்ளே நின்றுட்டு கள்ள ஓட்டு போட்டுட்ருப்பாங்க. இந்த திமுக காரங்க நம்மளை ஃபுல்லாக விரட்டி விட்டுட்டு, ஏன்னா நம்ம அங்கே நின்று நம்ம மக்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக விட மாட்டாங்க. இதை இன்னொன்று இந்த எலெக்ஷன் மேட்ரு இதோட முடிஞ்சிங்களா. முக்கியமான விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸே ஆகலை. வேர்ல்டு வைடு எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. படம் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்சார் போர்டோட உறுப்பினர்கள் மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரீகமிஷனுக்கு அனுப்புனாங்க, அவங்க பார்த்துருக்குறாங்க இந்த படத்தை. வேறு பொதுமக்களும் சரி, வேறு யாருமே இந்த படத்தை இப்போ வரைக்கும் பார்க்கல. அப்படி இருந்தும் இந்த படத்தோட இன்ட்ரொடக்ஷன் சீனு கிளிப்ஸு வெளியே வந்திருக்கு. நான் பார்த்தேன். அது ஏதாவது வேறு ஒரு படத்தில் இருந்து ஏதாவது ஒட்டி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அந்த படமாக இருக்காது, ஜனநாயகன் அந்த படத்தோட சீனாக இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே ஜனநாயகன் படத்தோட இன்ட்ரொடக்ஷன் சீனு, அதில் விஜய் அண்ணா அந்த ஜெயிலில் ஃபைட் பண்ணுற அந்த சீனு தான் இப்போ ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னோட இது என்னென்னா, இந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகலை. மக்கள் யாருமே பார்க்கல, தேட்டருக்கும் வரல, வேர்ல்டு வைடில் எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. சென்சார் போர்டு
ரீ கமிட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த படம் அவங்க தான் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் பார்த்த இந்த படம் எப்படி வெளியே ரிலீஸ் ஆச்சு? அவங்க யாரோ ஒரு ஆள் உள்ளே இருக்கிற கருப்பாடு இந்த கேஸ் போட்டாங்கல்ல, அவங்க தான் எவனோ ஒருத்தன் படத்தோட வீடியோவை எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சும்மாவே தளபதி மேலே 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இந்த படத்தோட கிளிப்ஸ் எடுத்து போட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த கிளிப்ஸை வந்து இதில் போட முடியாது. உண்மையாலுமே ஜனநாயகன் படத்தோட கிளிப்ஸு தான் அது. எந்த பரதேசி பார்த்த வேலைன்னே தெரியல இது. ஆனால் இது சட்டவிரோதமான ஒரு தப்பு. நம்ம அவங்கள திட்டுறோன்னு அவங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்கள் அவங்க பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுன்னா அவர் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இனி படம் யாருமே பார்க்காம இருக்கும்போது ஒரு கிளிப்ஸை நம்ம நார்மலாக ஒரு தேட்டரில் போய் படம் ஓடிட்டுருக்கு, அதை எடுத்து போட்டாலே யூடியூப்பில் பிடிச்சிருவாங்க, அதை காப்பிரைட் கொடுத்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அப்படிப்பட்ட அந்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தை இந்த கிளிப்ஸை அந்த பார்த்த சென்சார் போர்டில் இருக்கிற ஆள் எவ்வளோ தைரியமாக வெளியே எடுத்து அந்த கிளிப்ஸை விட்டுருக்குறாப்புல. இவருக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னு பாருங்களேன். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது வந்துட்டு சோசியல் மீடியாவில் இப்போ இந்த கிளிப்ஸு வந்து அதிக வைரலாக பார்த்துட்ருக்குறாங்க.